மதுபானங்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் விற்க போகிறீங்களா, டோர் டெலிவரி பண்ண போகிறீங்களா, எல்லாருக்குமே மதுபானம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலும் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொன்று விஷயம் என்னென்னா, எங்கே இருந்தாலும் மதுபானம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும், நேராக கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன வந்து கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சியூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடு அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடாக இந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதில் தெளிவாக சொல்லிடுவோம், எந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இதோட எம்ஆர்பின்னா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதில் என்ன கேட்குதோ அது கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால் இதை வந்து தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படி நினைக்காதீங்க. இது வந்து அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு கிடையாது. ஆனால் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குறையிறதுக்கு காவல்துறை மூலமாகவும் பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் காவல்துறை மூலமாக அதாவது 10 மணிக்கு மேலே குடிக்கிறவங்க நிறையா, அந்த அதிகமாக குடிக்கிறவங்க நிறையா அந்த விபத்தில் போய் சிக்கிடுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். காவல்துறை மூலமாக அதுக்கான தடுக்கிறதுக்கு முயற்சி. எனக்கு நான்லாம் அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பேப்பரில் எந்த புக்கில் ஏதாவது செய்தி படித்தேன்னா அப்போது அப்படியே எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ நான் சில செய்திகள் பார்க்கும்போது படிக்கும்போதும் எப்படி இதெல்லாம் எழுதுறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த 52 வகை மதுபானங்களுக்கு கையெழுத்து போடுறீங்களா, தனியார் மயம் ஆக்குறீங்களா, அப்புறம் ரெஸ்டோ பார் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது சில இதெல்லாம் பார்த்தா ஒரு கருவில் ஒரு நியூஸ் வரலாம், கருவே இல்லாமல் சில செய்திகள் வர்றது வந்து ரொம்ப இதாக இருக்குது, சங்கடமாக கூட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் மையத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4120 தடவை சொல்லிட்டேன், 121வது தடவை இந்த பதில். ஆன்லைன் விற்பனை இல்ல, ஆன்லைன் விற்பனை இல்ல. வெப்சைட் பேர் என்ன சார்? அதை பத்தி ஒரு டெமோ வீடியோ மாதிரி எதனா வீடியோ வந்திருக்குல்லண்ணா, நேத்துல இருந்து வந்துருக்கு. இல்ல என்னன்னா அதுதான், அதுல கூட கொஞ்சம் அவசரம். இன்றில இருந்தே பயன்பாட்டுக்கு வரும், இப்பவே வரும் அப்படிங்கறது அவசரம். இன்னைக்கு தான் வந்து அதை ட்ரையலுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து அதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான் முயற்சி பண்ண போறோம். வெப்சைட் பேர்லாம் பாக்கணும்னா வீடியோ வந்து அபிஷியலா வெளியிடல அப்படிதானே சார்? அது அன்அபிஷியலா, அது வந்து எங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்த வீடியோவை ஏதோ ஒரு வகையில எடுத்து அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அதை நீங்க மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துட்டாலும் நல்லா தானே? இப்ப மக்கள் எல்லாமே வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த வீடியோ அபிஷியலா தான் நான் சொல்றேன். ஆனா இப்ப இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நாங்க அதை இன்ஷூர் பண்றது, அந்த வயசுல வாங்க மாட்டாங்கிறத வந்து வாங்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து காரணம் என்னன்னா, இதுல வந்து ஏஜ் லிமிட் எப்படி நாங்க வந்து உறுதி பண்றது? இதை கொடுத்துருக்கு, நாங்க வந்து 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க கடைக்கு போனா மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது விதி. அப்படி வந்தா எங்கேயுமே மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது நாங்களும் கடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன். ஆன்லைன்ல தான் கொடுக்கவே இல்லையே. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது வந்து பேமெண்ட் மெத்தட் தான். இதை நம்ம வந்து அங்கே கடைக்கிட்ட போய் நீங்கள் லிக்கர் வாங்குறதுக்கு பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர, நீங்கள் வந்து இதை வந்து ஆன்லைனில் மதுபானம் விற்கிற முயற்சியா அப்படிங்கிறதுலாம் சில விஷயங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா கருத்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வெரைட்டி இருக்கும், அதை செக் பண்ணிக்கிறதுக்கும் ஆன்லைன்ல ஒரு வாய்ப்பு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது உண்மைதான். என்னன்னா சில கடைகளில் சில ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்குறது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே வச்சுக்கிறாங்க, வேறு ஆட்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பரன்சி. இதில் எந்த கடையில் எந்த மதுபானங்கள் இருக்குங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு மதுபான ஆலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுக்க வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்.
கடைக்காரங்களும் சரி அரசு நிர்வாகமும் சரி இதில் எந்த முறைகேடாகவும் பெங்களூர்